பசங்களா இப்ப அப்பா ஒரு பாட்டு பாடுவேன், அது அப்படியே ராத்திரி. அம்மா இன்னைக்கு ராத்திரி பக்கத்து விட்டு ஆக்கியாப்பா. 8 வயசு ஆகல, பேச அப்பா பாடுறத ஒழுங்கா அப்படியே திரும்பி பாடுங்க. சரிப்பா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி, அவ ஜியாவா அவ அஜாவா. பசங்களா பாடுனது போறோம், இப்ப அப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? எப்படி காலையில பால்காரன் உன்னை நாக்கு புடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டானே, அந்த மாதிரியா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி, உங்களுக்கு ஈஸியான ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்காக யார் சுதந்திரம் வாங்கி தந்தது? யாரு வித்தாங்கன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட யாரு வாங்கினாங்கன்னு நான் கேட்டு சொல்றேன். கேட்டு சொன்னாலும் நீ தப்பா தான் சொல்லுவ. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஏரோப்ளேன் யாரு கண்டுபிடிச்சது? யாரு தொலைச்சாங்க சொல்லுப்பா, அவனை செருப்பால 4 சாத்தி சாத்தி கேட்டு சொல்றேன். அடிக்கடி சின்னவன் நீ இருக்கிறத நான் மறந்தே போயிடுறேன். காலமே வாட்டுறதுக்குள்ள அவன் தாள் கிளியுது. நான் கொண்டு விட்டு அக்கா, இப்ப அப்பா ஒரு குரல் சொல்லுவேன், அத அப்படியே சொல்லணும், சரியா? எனக்கும் கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக 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 தகங்கிறதுக்கு இது என்ன தங்க வேட்டியா? சொல்லணும். சரி சொல்றோம்ப்பா. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்ல. இது என்ன குரல்பா? கமல் குரல்பா, எங்க சொல்லு. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எது செய்தாலும் தப்பு இல்ல. இப்ப உன்னை அடிக்கிறதுல தப்பு இல்லடா, தப்பு இல்லடா. இப்ப நீ பேசுனது கமல் குரலடா. கமல் குரல்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எது செஞ்சாலும் தப்பு இல்ல. இப்ப நீ பேசுறது மட்டும் கமல் குரலா? நான் பேசுறேன் பார். 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. பின்றா சின்ன. டேய், இன்னொரு குரல் சொல்றான். இங்க பாருங்க, அங்கெல்லாம் பார்க்க முடியாதுடா, சொல்றேன். அத சொல்லலைங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. இது என்ன குரல்டா? விஜயகாந்த் குரல்ரா. டேய், உன்னை திருக்குறள் சொல்ல சொன்னா விஜயகாந்த் குரல் சொல்ற. விஜயகாந்த் குரல் சொல்ற. எப்பா, அண்ணன் திருக்குறள் சொன்னாலும் அடிக்கிறீங்க, நான் பல குரல்ல சொன்னாலும் அடிக்கிறீங்க. நீ எதனா ஒரு குரல்ல சொல்லு. டேய், காலையில இருந்து உங்களோட கத்தி கத்தி என் குரலே போச்சுடா. உங்களுக்கு குரல் செல்லாம் அப்பா அடிச்சுட்டு. அக்கா, ஸ்கூல் வந்துருச்சு, இறங்குங்க. அப்பா போயிட்டு வரப்பா. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எவனாவது நல்லா இல்ல படிச்சு பாஸ் பண்ணிட்டு அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன், எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு அப்பாவுக்கு செலவுகளும் வச்சுங்க. அவனை கொல்ல கூட்டா. அக்கா, அப்பா பாவம் இல்ல, நீங்க படிச்சு பாஸ் ஆயிட்டா எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி தரணும், புதுசா நோட்டு புக் எல்லாம் வாங்கி தரணும், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். இதெல்லாம் அப்பாவுக்கு தேவையில்லாத தண்ட செலவு தானே. அதனால தான் சொல்றேன், நல்லா படிச்சு சமத்த ஃபைல் ஆயிடுங்க, புரியுதா? பண்ணிடுங்க போது ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அப்பா தாத்தாப்பா, அப்பா தாத்தாப்பா. உங்க அப்பா டாட்டாவுல பிரிவாடா, கால் வைத்து கஞ்சி கூட வழியில ஏறடா. அப்பா போய் வாடா. பாப்பா, பக்கத்து விட்டு வேலைக்கு அவங்க அப்பா துப்பாக்கி பட்டாசு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நீயும் வாங்கி கொடுப்பா. அதான் உங்க அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாருல, நான் வேற வாங்கி கொடுத்தா உங்க அப்பா என்ன சந்தேகப்பட மாட்டாரா? என்ன திருக்குத்தனமா பேசுறீங்க? புள்ளிங்க அதுகளை கேக்குதுங்க. ஓ, உங்களுக்கு பட்டாசு வேணுமா? என்னென்ன பட்டாசு வேணும்பா? துப்பாக்கி, லட்சுமி வெடி, ஆட்டோ பாம்பு, அணுகுண்டு. அணு குண்டா? இல்லையே, இப்ப உடம்பெல்லாம் குறைச்சு ஒல்லி ஆயிட்டாங்களே. காஃபி வித் அணு பாக்கல. நான் பட்டாசு சொன்னேன்பா. ஓ, பட்டாசு சொன்னீங்க. அப்புறம் பாம்பு மாத்திரை, குருவி வெடி, மிளகா வெடி, அப்புறம் ஊதுவத்தி, பென்சிலு, சங்கு சக்கரம், புஷ்வானம். அப்புறம் என்ன பசங்க பாட்டுக்கு சொல்லிட்டே போறாங்க, நீங்களும் அப்புறம் அப்புறம்ன்றீங்களே.
வாங்கி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம். வாங்கி தந்தாதானே கஷ்டம். என்ன அப்படி சொல்றீங்க? எல்லா பிள்ளைகளும் வெடி வெடிச்சு சந்தோஷமா இருக்கும் போது நம்ம பிள்ளைகள் மட்டும் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அப்பா வெளில போறப்போ வெடி வாங்கிட்டு வரேன். நீ வெளில போறப்பலாம் அடிதானே வாங்கிட்டு வர. இல்லப்பா, இன்னைக்கு தீபாவளி, எல்லாரும் பிஸியா டிவி பாத்துட்டு இருப்பாங்க. அப்பாவை யாரும் அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெடி வாங்கிட்டு வரேன், நாளைக்கு வேணா அடி வாங்கிட்டு வரேன். அப்பா எது வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். சரியா? வரேனா? என்ன தம்பி, காப்பி வாங்க போறியா? ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட. தம்பி, தீபாவளி வருது, குழந்தைகளுக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் கிட்ட இருந்த வாழை வெட்டி அழுதுட்டு இருக்குமா? என் கிட்ட இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? சரி வாங்க அப்படி போய் பேசுவோம். தம்பி, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு என் தலைய அடமானம் வச்சாவது திருப்பி கொடுத்துருவேன். ஏன் இன்னைக்கே இந்த தலை அடைமானம் வச்சா யாரும் காசு தர மாட்டாங்களா? ஏன்னா என் உயிரை வாங்குறேன். இன்னைக்கு சேட்டு கடை லீவு தம்பி. அப்ப நாளைக்கு எத்தனை ரூபாய் வேணா? நாளைக்கு தீபாவளி போயிடும் தம்பி. ஐயோ, நீ காசு வாங்காம போகவே மாட்டேன்னு நினைக்கிறேன்னா. பின்னாடி ஒருத்தன் வரான், அவங்க கிட்ட வாங்கிக்கோ. தம்பி, பின்னால யாருமே இல்லையே தம்பி. அதான் நீ இருக்கிறியே. ஒரு 500 ரூபாய் கை முறை கொடுங்க. காலங்கிட கட்டு கடை பக்கம் வந்த சோத்து மீது செருப்பால் அடிப்பேன். போறாங்கிறது வருவார்ப்பா, உங்களுக்கு பட்டாசு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. எப்போ ட்ரெஸ் எடுத்துன்னு வருவாரு? அதான் வருவான்னு சொல். என்ன மக்கா, அப்பா தீபாவளிக்கு துணிமணி வாங்கிட்டு வரலையான்னு பாக்குறீங்களா? இனிமே நமக்கு தீபாவளி கிடையாது, ரம்ஜான் தான். சொல்லு ஆயிஷா. ஆயிஷாவா? என்ன அப்துல்லா, அம்மா இப்படி டென்ஷன் ஆறாங்க? அப்துல்லாவா? ரஹீம், நீயாவது எடுத்து சொல்லுப்பா. ரஹீமா? ஆமாப்பா, நாம இன்னில இருந்து முஸ்லிம். அப்பாவை தீபாவளிக்கு துணி கட்டு அடிக்கடி தொல்லை பண்ணக்கூடாது. சரியா? வாங்க. ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், அவனே அப்துல் ரஹ்மான். நாம் ஆண்டாங் இல்லை, அடிமை இல்லை, எனக்கு நானே எஜ்மானா. மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம். இப்படிதான் எங்க அப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் கேட்டா முஸ்லீமா மாறிடுவாரு, ரம்ஜானுக்கு ட்ரெஸ் கேட்டா கிறிஸ்டினா மாறிடுவாரு, கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் கேட்டா மறுபடியும் இந்துவாவே மாறிடுவாரு. இப்படி மாறி மாறி ஊர்லயே பெரிய கேப்